லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மல்லிகை வாசனை இப்படி தூக்குது. என் பொண்டாட்டி தலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் தூக்க போகுது. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. வந்துட்டியா? வந்துட்டேன். மூஞ்சில சந்தோஷத்தை பாரு. எங்க டிக்கெட் எங்க? இங்க இருக்கு. எஸ். சரி மாப்ள, உன் பொண்டாட்டி உள்ளதே இருக்கா. ரைட்டு. பார்த்து பக்குவமா நடந்துக்க, சரியா? சிவராத்திரி தூக்கம் போச்சு என் மாப்பிள்ளைக்கு. அமுதா, அமுதா, இது அல்வா, இது மல்லிகைப்பூ. நீ கேட்டியே, உனக்கு ஏதாவது வாங்கினேன். அல்வாவை டேபிள் மேல வச்சுட்டு பூவை சாமி படத்துக்கு முன்னால வச்சிருங்க. இதுக்கு சாமி கிட்ட சொல்றா? என்ன நிக்கிறிய? அதான் சொல்லிட்டேன்ல, போங்க. இல்ல, பூவை நானே தண்ணியில வச்சு விடவா? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க மாப்பிள்ள பண்ண காரியத்தை கேளுங்க. டேய், என்னடா பண்ண? என்ன பண்ணி தொலைச்சா? அவ சின்ன பொண்ணுடா. நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. ஒண்ணும் பண்ணலையா? ஏமா மாப்பிள்ள என்ன பண்ணான்னு நீயா சொல்லுமா? என்ன பண்ணாரா? அவர் கையில என்ன வச்சிருக்காரு பாருங்க. மல்லிகைப்பூ, அல்வா. நீ தானமா வாங்கிட்டு வர சொன்ன? அதானே. என்ன அதானே? எனக்கு ஸ்வீட்லயே அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். அதான் அதை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப பூ அது கேட்டா மாமா? பூ பிடிக்காத பொண்ணு யாராவது இருப்பாங்களா? அதுவும் மல்லிப்பூ. சின்ன பொண்ணுகள்ல இருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிக்காதா? அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வர சொன்னா அவர் எந்த அர்த்தத்துல வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க சித்தப்பா. சித்தப்பா, உங்க மருமகனுக்கு ஏன்டா புத்தி இப்படி போதும்? இதுல என்ன அர்த்தமா? உலகம் முழுவதும் ஒரே அர்த்தம் தான் கண்ணு. உனக்கு புரிய மாட்டுது. அதுவும் பாருங்க, எம்புட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. எனக்கும் மல்லிப்பூ வாசனை பிடிக்கும். அதான் நிறைய கனவோட வாங்கினேன். அதான் பழிக்காம போச்சா? அப்புறம் என்ன? இப்ப மாப்பிள்ள என்னமா பண்ணணும்? பூவை சாமி படத்துக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க. எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இங்க நின்னுகிட்டு? நீ அவளுக்கு அல்வா கொடுக்கணும்னு நினைச்ச, அவன் உனக்கு கொடுத்துட்டா. வா போலாம். வா மாப்பிள. மல்லிகைப்பூ கையில வச்சு வாடுதே, என் மாப்பிள்ள மனசு வெந்து சாகுதே. என் மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே, என் மாப்பிள்ள மனசு அமுதா நினைச்சு எங்குதே. எப்ப வர போறாளோ அவ, எப்ப வர போறாளோ. மாப்பிள, இந்த 2 டிக்கெட்டை வச்சு டாடா படம் பார்க்க போலாமா? போடா. போடாவா? என்னது மாப்பிள்ள இப்படி பேடா பேசிட்டு போறானே? இந்த டிக்கெட்டை வச்சு என்ன பண்றது? பிளாக்ல வச்சு சரக்கு அடிச்சிடலாம்.
வெளியே ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. யார் நீங்க? இங்கன வந்து எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? பயப்படாதம்மா, நான் அசலூர்காரன். ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தாமதமானதில்ல, இருட்டி போச்சு. இந்த நேரத்தில் எங்க போறதுன்னு தெரியல. அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போயிடுவோம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். நீ அமுதா தானே? உன்னை தெரியாதவங்க இருப்பாங்களா? அண்ணன் எப்படிமா இருக்கா? பசங்க யாருக்குமே முறையா கல்யாணம் நடக்கல. பெரியவன் கல்யாணத்துலயும் பிரச்சனை. சின்னவன் வீட்டுக்கு தெரியாமலே ஒருத்தைய தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவ பொண்ணு கல்யாணத்தையாவது முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு நல்லபடியா நடத்தணும்னு அவ ஆசைப்பட்டா. அதுவும் அவ நினைச்ச மாதிரி நடக்கலாமா? அவ மிகப்பெரிய மன கஷ்டத்துல இருக்காமா. அவ கவலைய நீதாம சரி பண்ணணும். அண்ணோ வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம 2 நாளா சாப்பிடாம பச்சை தண்ணியை மட்டும்தாம குடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா புவனாவை மனசுல நினைச்சிட்டான். அவ பொண்ணுக்கு முறையா கல்யாணம் தான் நடக்கல, தாலி பிரிச்சு கோக்குற சடங்காவது நல்லபடியா நடக்கணும் தான். இதை அவ உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு மலைக்கோயில் முருக மேல பாரத்தை போட்டு விரதம் இருக்கா. அவ மனக்குறைய நீதாமா போக்கணும். அம்மா, நீங்க யாரு? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் யாரா இருந்தா என்னம்மா, நான் சொன்னது நெசம். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அமுதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாமா? இந்த மாமா, என்னாச்சுமா? நைட் எல்லாம் தூங்கலையா? இங்கிட்ட அங்கிட்ட உலாத்திக்கிட்டு இருந்தியே. நீங்க பாத்தீங்களா சித்தப்பா? ஆமாமா, நான் கூட தூங்க மாத்தேன் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ உலாத்திக்கிட்டு இருந்த. ஒன்னும் இல்ல சித்தப்பா, ராத்திரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவாத்தா? கதவை அடிச்சுட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு. எழுந்து போய் பார்த்தா வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன பேய் கதை சொல்லிட்டு இருக்கியா? யாரு நைட்டு கதவை தட்டிட்டு நம்ம வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருப்பாங்க? டேய், முழுசா சொல்ல விடுறா. ஆத்தா நீ சொல்லு. இன்னும் சொல்ல போனா அது கனவா இல்ல நிஜமானே எனக்கு தெரியல சித்தப்பா. அந்த உருவத்தை நான் நேர்ல பாத்திருக்கேன். அத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. எதையாவது நினைச்சு பயந்திருப்ப. சாமிய வேண்டிக்கிட்டு உனக்கு சுத்தி போட்டு கயிறு கட்டினா எல்லாம் சரியா போயிடும். கயிறு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 நாளா சாப்பிடலையா? நான் கேட்டப்பெல்லாம் நான் இப்பதான் சாப்பிட்டேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்லாம் சொன்னீங்க. சொல்லுங்க, 2 நாளா சாப்பிடலையா? அப்படியெல்லாம் இல்லையே, சாப்பிட்டேன். பொய் சொல்றிய. நீங்க 2 நாளா சாப்பிடாம
வெறும் பச்சை தண்ணிய மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. அத்தை சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? அது வந்து தெரியும் அத்தை. நீங்க புவனாக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போய் எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரே யோசனையா இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு மலைக்கோயில் முருகனுக்கு ஒரு வாரம் விரதம் இருக்கிறதா வேண்டிட்டு இருக்கீங்க. சரியா? இது எப்படி உனக்கு தெரியும்? பொதுவா வேண்டுதல வெளியில சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுத்தா, உனக்கு எப்படி தெரியும்? மாமா சொன்னா அத்தை. மாமாவா? எந்த மாமாமா? நேத்து நடந்தது எனக்கு அப்போ சரியா விளங்கல. இப்பதான் புரியுது. நேத்து வெளிய கதவு ஆடினது, ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தது, அவங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் இப்பதான் யாருன்னு புரியுது. மாமா என் கனவுல இல்ல, நேர்ல வந்து சொல்லிருக்காக. அவரேதான். ஆமா அத்தை. புவனாக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவளுக்கு நடக்க வேண்டிய எதுவுமே முறையா நடக்கல. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவளை நினைச்சுதான் நீங்க விரதம் இருக்கிறதா மாமா சொன்னாங்க. அவளுக்கு முறையா தாலி பிரிச்சு கோக்கணும்னு நீங்க ஆசைப்படுறதா மாமா சொன்னாங்க. நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் நல்லபடியா புவனாக்கு நடத்தி முடிப்போம் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. என்னமா கலர் கலரா புதுசு புதுசா கதை விடுற? எங்க அப்பா வந்து உன்கிட்ட இப்படி பேசினாரா? இது என்ன புதுசா உனக்கே பில்டப் கொடுத்துக்கிறியா? அந்த மனுஷன் செத்து 20 வருஷம் ஆச்சு. அவரு நேத்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து இதெல்லாம் உன்கிட்ட சொன்னாரா? டே அந்த புள்ளதான் எல்லாமே கரெக்டா சொல்லுதுல்ல, நீ எதுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இவ சொல்றத நீங்க நம்புங்க, நான்லாம் நம்ப மாட்டேன். எங்க வர சொல்லுங்க எங்க அப்பாவை. சும்மா கனவுல வந்தாரு நேர்ல வந்தாருன்னு. டேய் வேண்டாம்டா. என்ன வந்து தலையில கொட்டுவாரா? எங்க வந்து கொட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, வர சொல்லுங்க எங்க அப்பாவை. வர சொல்லுமா? நீ தான் பாத்திய, வர சொல்லு. அட வர சொல்லுங்கறல, வந்து என் தலையில கொட்ட சொல்லு. ஆமா எல்லாமே ஏன் தப்பு தானே, ஏன் தப்பு தானே? வர சொல்லு அவரை. என்ன இப்ப எங்க அப்பா வந்து என்ன தலையில கொட்டிடுவாரா? எங்க வர சொல்லு. தோ இவ தானே சொன்னா, வர சொல்லு. முதல்ல கனவுல வந்தாராம், அப்புறம் நேர்ல வந்தாராம். என்னம்மா கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்க? இவங்க சொல்லுவாங்களா நாங்க நம்பணுமா? வர சொல்லு, வந்து என் தலையில கொட்ட சொல்லு. என்ன டேய் ஐயோ, வலிக்குது. டேய் ஏண்டா வெண்ண இங்க வா. கொட்ட சொல்லுன்னு சொன்னியே, கொட்டிட்டார்ல. ஐயோ ரத்தம் வருது. வாமா கூட்டிட்டு போய் பேண்டேஜ் போடு. ஏய் வாடா வா. எதெடுத்தாலும் வில்லங்கமா பேசுறது, மண்டை உடைஞ்சுல. அக்கா நீ போனாக்கு தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் சரிதான். இதுல நாம முடிவு எடுத்துக்கிட்டா போதுமா? அவங்க வீட்லயும் கலந்துக்கணும்ல. அமுதா பச்சி இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டாங்க. அவருக்கு தெரியாம இதை எப்படி நம்ம நடத்துறது? இதெல்லாம் அம்புட்டு முறையா இருக்காதுக்கா. ஏண்டா மாணிக்கம், எதுக்கும் நாம ஒரு 8 நேர்ல போய் கூப்பிட்டு தான் பாப்போமே. ஒருவேளை கோபம் குறைஞ்சி மனசிறங்கி வரலாம்ல. அத்தை அதெல்லாம் சரியா வராது. அப்பச்சி கோவம் அம்பட்டு சுலபமாலாம் போகாது. பிறவு என்னத்தான் பண்றது? இருங்க, நான் முதல்ல செல்வாக்கு ஃபோன் பண்ணி பேசி அங்க நான் என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவு பண்ணலாம். சரியான முடிவுதாம்மா. நீ முதல்ல செல்வா போன் பண்ணி பேசாத்தா. ஒரு நிமிஷம்.
அம்மாக்கா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ புவனாலாம் எப்படி இருக்கிய? அப்புச்சி எப்படி இருக்காக? அவ புவனா கிட்ட சகஜமா நடந்துக்கிறாளா? இப்போதைக்கு இல்லை, போக போக சரியாயிடும், பார்த்துக்கலாம். ஏய், புவனாவை நீ நல்லா பாத்துக்கிறல்ல? அக்கா, புவனாவை நல்லா பார்த்துக்கிறேன்க்கா. என்னக்கா சொல்லு. இல்ல செல்வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுக்கா. இல்ல, உனக்கும் புவனாவுக்கும் நடந்த கல்யாணம் வேணா முறையில்லாம நடந்த கல்யாணமா இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட புவனா அங்க வந்துட்டா. மறு வீடு, பொண்ணு வீடு, சீருன்னு எதுவுமே பண்ணல. அது அத்தை மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கான். புவனாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையாவது முறையா பண்ணிடணும்னு அத்தை நினைக்கிறாங்க. நாங்க இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா எங்க வீட்லயே வச்சு பண்ணிடலான்னு இருக்கோம். இது சம்பந்தமா அப்புச்சி கிட்ட கேட்கணும். அவங்களுக்கும் இதுல சம்மதம்னா அவங்களுக்கு தோதுபடுற இடத்துல பார்த்து வைக்கணும். அதுக்கு நீ அப்புச்சி மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றியா? அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். அவங்க வரதா இருந்தா வேற ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல இடமா பார்க்கணும். இல்லனா நாளைக்கு மறுநாளே நாள் நல்லா இருக்கு, நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். சரிக்கா, அப்புச்சி கிட்ட பேசிட்டு கால் பண்றேன். ஏமா அமுதா, இந்த ஃபங்க்ஷன் உன் அப்பச்சிக்கு தெரியாம நடந்தா உன் மேல இருக்க கோவம் இன்னும் அதிகமாகும். சித்தப்பா, இதுக்கு யார் சம்மதமோ ஒப்புதலோ தேவையில்லை. அத்தைக்கு புவனாக்கு பண்ண வேண்டியதெல்லாம் முறையா பண்ணணும், அம்புட்டுதான். இது கதிரேச மாமாவோட கட்டளை. அதெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டேன் பிச்சி. அவர் சொல்லிட்டாரு, என்ன ஏதுன்னு அப்புறம் தெரியும். சரி சரி அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு செல்வா, என்ன விஷயம்? என்ன செல்வா, சொல்லணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அப்புறம் என்ன தாய்க்கும்? என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்லைன்னு, புவனாக்கு போனாக்கு என்னாச்சு சொல்லு. புவனாக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்களா? அதான் ஃபங்க்ஷன் எப்போ வச்சுக்கலான்னு அப்புச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்க சொன்னாங்க. அம்மாக்கா ஃபோன் பண்ணாங்க. அந்த விஷயமா தான் நமக்கு எப்போ தோதுப்படுமோ அந்த தேதியிலே வச்சுக்கலாம். கல்யாணமே முறை இல்லாம நடந்திருக்கு. இதுல முறையா தாலி பிரிச்சு கோக்குறாங்களோ? இளங்கோ, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் என் காதுல விழ வேண்டாம். எதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க கூடாது. அப்புறம் நான் கோவத்துல ஏதாவது பண்ணிடுவேன். அப்பச்சி, செல்வா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பச்சி ஆத்திரத்தில் ஏதோ பேசிட்டு போறாங்க, விடு, பாத்துக்கலாம். என்ன பார்க்கலாம்? ஆமா, என்ன பார்க்கலாம் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பாத்துக்கலாம்? மாமா தான் இந்த விஷயமா எந்த சங்கதியும் என் காதுக்கு வரக்கூடாதுன்னு கோமா போயிட்டாருல. அப்புறம் என்னங்க நீங்க பார்க்க போறீங்க? ஏய் நாகு, இது உனக்கு தேவையில்லாதது. இது ஒரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய முறையான சடங்கு. அப்பச்சிதான் புரியாம கோவப்படுறாங்கன்னா நீ என்னடி இப்படி? ஓ, அந்த குடும்பம் அப்புச்சி அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது எதுவுமே உங்களுக்கு தப்பா படல. நாங்க கோவப்படுறதா உங்களுக்கு தப்பா படுதுல? நல்லா இருக்கு நீங்க பண்றது. டே செல்வா, அண்ணன் பேச்ச கேட்ட அப்புறம் தேவையில்லாம நம்ம அப்புச்சி கிட்ட கெட்ட பேர் தான் வாங்குவ. ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றத கேளு. நீ அவங்க கூப்பிட்டா போக கூடாது. செல்வா, நீ யார் பேச்சையும் கேட்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணு.
போ. ஏய், சும்மா நின்றுட்டு இருக்காதீங்க. போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சொல்லு. அம்மாக்கா. ஏய் சொல்லு செல்வா, என்ன அப்புச்சி என்ன சொன்னாங்க? அப்புச்சி மட்டும் இல்லக்கா, இந்த வீட்டில் யாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுல உடன்பாடு இல்லை. இவங்க இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லக்கா. அப்போ நான் சொல்றத பண்றியா? நாளைக்கு மறுநாள் நாள் நல்லா இருக்கு, நம்ம வீட்லயே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். சரிக்கா. புவனா பக்கத்துல இருந்தா போனு கூட அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரிக்கா. அக்கா பேசுறாங்க. ஹலோ அண்ணமண்டி, நல்லா இருக்கீங்களா? நீங்க கூட என்ன மறந்துட்டீங்கல்ல? ஏய் அப்படியெல்லாம் இல்ல புவனா, எங்களுக்கு எப்பவுமே உன் நினைப்பு தான். இதோ இப்ப கூட உனக்கு தாலி பிரிச்சு போடுறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹே இது பாரு, நாளைக்கே நீயும் செல்வாவும் இங்க கிளம்பி வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்லயே வச்சு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிடலாம். ஏய் நம்ம வீட்லயே நடக்கிறதுனால உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இல்ல அண்ணமண்டி, இதுல எனக்கு என்ன வருத்தம்? நம்ம குடும்ப நிலைமை எனக்கு தெரியாதா? நான் உங்க எல்லாரையும் பார்க்க வரேன்னு நினைக்கும் போதே எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி புவனா, நாளைக்கு 2 பேரும் பத்திரமா கிளம்பி வாங்க. அத்தை இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நிச்சயமா பண்ணிடலாம்.